வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ரெக்ரெஷன் அனாலிசிஸில் given the following data set of employee using regression analysis find the expected salary of an employee if the age is 45. ஸோ ஏஜ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 54, 42, 49, 57, 35. அவங்களுடைய சேலரின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பயன்படுத்தி ஏஜ் 45 இருக்கிறவங்களுக்கு என்ன சேலரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்ரெஷனில் எப்பயுமே நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சிடணும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு இந்த ஏஜ் வேல்யூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 1 2 3 4 5 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ் பார் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒய் பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் பார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், ரெண்டாவது காலம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய் பார் கிடச்சிரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கேல்சியில் தான் போடணும். எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் பார் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்லோப்புனுடைய ஃபார்முலா எழுத போகிறோம். பி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் பை சம்மேஷன் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து ஸ்லோப்புனுடைய ஃபார்முலா. இது நம்ம டேபிளில் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். கொஷினை பார்த்து எக்ஸ் வேல்யூஸ் எழுதிடுங்க, கொஷினை பார்த்து ஒய் வேல்யூஸ் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னது, இதுதானே எக்ஸு 54 மைனஸ் எக்ஸ் பார் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா 47.4. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். அதாவது இந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் எடுத்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த மீன் எக்ஸ் பார் கூட சப்ராக்ட் பண்ணி எழுதி வர ஆன்சர் தான் இதில் வரும். நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் ஒய் பார், இந்த ஒய் வேல்யூ எடுத்து ஒய் பார் கூட சப்ராக்ட் பண்ணோம். இப்போ இங்கே ஒய்னா இருக்குது 67,000 மைனஸ் ஒய் பார் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 52,200. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் இந்த டேபிளில் எழுதணும், இந்த காலமில் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். இங்கே என்ன இருக்கீங்க 6.6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 14,800. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இங்கே. ஸோ இந்த ரெண்டு காலமையும் வர ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இந்த காலம் நம்ம என்ன எழுத போகிறோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அதாவது இங்கே தானே இருக்குது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். இங்கே என்ன இருக்கீங்க 6.6 இருக்குங்களா? ஸோ 6.6 ஸ்கொயர் பண்ணால் வரும் 43.56. கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்கிற ஆன்சரை எடுத்து ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். இதுதான் டேபிள் ஃபில்லிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சம்மேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார். இது எங்கே இருக்குது பாருங்கள், சம்மேஷன் இதுதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார். இங்கே கிடைச்ச ஆன்சர்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த ஆன்சர்லாம் எடுத்து ஆட் பண்ணி இங்கே எழுதணும். அதுதான் அந்த ஆன்சரில் எழுதுறது தான் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார். நெக்ஸ்ட் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த ஆன்சர்லாம் எடுத்து ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா? இப்போது பி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் பி வேல்யூ. இந்த ரெண்டு ஆன்சர் இருக்குங்க இல்லையா, இது ரெண்டு ஆன்சர் டிவைட் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2084.68 வரும். இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஒய் பார் மைனஸ் பி எக்ஸ் பார். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 52,200 மைனஸ் பி வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் 2084.68 இன்ட்டு எக்ஸ் பாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு ஏ வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஏ வேல்யூ கிடச்சிருச்சு, பி வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். தேர்ஃபோர் ஒய் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 45 வயசு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் ஆஃப் 45 ஈக்குவல் டு ஏ வேல்யூ எடுத்து எழுதுங்க கண்டுபிடிச்சது, பி வேல்யூ கண்டுபிடிச்சதுங்க எக்ஸ் 45ன்னு எடுத்துக்கணும். அவங்க கொஷின் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 47196.76. இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருந்தாலும் சப்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 45 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பளம் வருது 47196.76. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ்க்கான கொஷின் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஒய் பார் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்லோப் ஃபார்முலா எழுதணும், அப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணணும்,
நெக்ஸ்ட்டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பி வேல்யூ ஏ வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ரெக்ரெஷன் அனாலிசிஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி அவங்க கேட்ட கொஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.